மம்மி டம்மிக்கான யோகா பிராக்டிஸ் இன்னைக்கான வீடியோ. முக்கியமா டயாஸ்டிஸ் ரெக்டை. வாட் இஸ் டயாஸ்டிஸ்? மம்மிஸ்க்கெல்லாம் தெரியும். காமனா டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட 6 பேக்ஸ் மசில்ல நடுவுல இருக்கிற இந்த பேண்ட் லீனா ஆல்பாங்கிற பேண்டு அப்படியே பிரிஞ்சிருது, விட்டுருது. அப்டமல் ப்ரெஷர் காரணமா இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். யோகா தான் வித் ப்ரீதிங். ஸோ நம்ம ஏற்கனவே அப்டமல் மசில்ஸை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் கிரன்ச்சஸ் கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்றது மூலமா வீக்கன் பண்ண முடியாது. we have to work on the breathing. சீக்வன்ஸோட பிரீதிங் பண்றது மூலமா abdominal muscles நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது and it's regain strength. நேச்சுரலா ரீகெயின் பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். கொஞ்ச நாள்லே வித்தின் ஃபியூ டேஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்து அண்ட் பாடியோட எனர்ஜி கெயின் பண்ணோன்னே இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை, ஈஸி தான். பெல்விக் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகுது, இன்டர்னல் அப்டமினல் ஆர்கன்ஸு கொஞ்சம் டேக் ஆகிறதுக்கு முக்கியமா இந்த அப்டமன் மசில்ஸை நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணிடணும். ஓகே மம்மிஸ், லெட்ஸ் டூ த ப்ராக்டிஸ். ரெண்டு குழந்தைக்கு அம்மா தாங்க. அந்த லேபர் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ், தைரியமாக பண்ணுங்க. இட் ரியலி எஃபெக்டிவ். பண்ணாமல் விட்டோன்னா கோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆரம்பிக்கும். டயாஸ்டிஸ் ரெக்டை அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம் கிடையாது. இட் வில் பி ஹேண்டில் ஈஸிலி. நல்லா சத்தாக சாப்பிடுங்க. ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடும்போது மசில்ஸ் மறுபடியும் எக்ஸசைஸ் மூலியமாக தான் மெயினாக இது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு காலை மடக்கிக்கோங்க. உங்களுக்கு டயாஸ்டிஸ் ரெக்டை இருக்காங்கிறது டாக்டர் கிட்ட போனாலே சொல்லிடுவாங்க. போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களுமே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். காலை மடக்கிட்டு தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா உங்க அப்டமன் மசில்ஸ் இப்படி சுருங்கும். கையை உள்ள விட்டு பாருங்க. சில பேர்த்துக்கு அப்படியே 4 விரல் உள்ள இறங்கும். இங்க நல்லா மசில்ஸே தெரியும், விரிஞ்ச மாதிரி இப்படி உள்ள விட்டு இறங்கும். இதை நம்ம கம்மி பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிங்கர் மேக்சிமம் க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா ஆர்கன்ஸு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆயிரும். அது இன்னமுமே பிரச்சனை பண்ணி விட்டுரும் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு. ஸோ எக்ஸசைஸ், ஈட் ஹெல்தி அண்ட் லிவ் ஹெல்தி. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோமா? கிரன்ச்சஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. டம்மியை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ராக்டிஸ் எடுத்து ப்ரீதிங் டீப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாங்க் பொசிஷன் எடுப்போம். பிளாக் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக. பிளாங்க் பொசிஷன், சைட் பிளாங்க் எடுப்போம். ஃபுல்லாக சைட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முட்டி போட்டுக்கோங்க. ஒரு முட்டி போட்டுட்டு இன்னொரு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. கை இப்படி ஊனிட்டு இந்த கையை நல்லா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ரைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இந்த கால் இருக்கு இல்லைங்களா, மடக்கி க்ளோஸ் கொண்டு வரீங்க அண்ட் ஸ்ட்ரெச் கொண்டு வரீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. இந்த மாதிரி 10 ரிப்பீட். லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாத்திப்போம். அதர் சைட். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க. மூமெண்ட்ஸ் கொடுத்து இந்த மசில்ஸை ஸ்ட்ராங் படுத்த போகிறோம். கையை உயர்த்திக்கலாம், இல்லை தலைக்கு பின்னாடி வச்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 வயிறை இறுக்கிக்கோங்க. 3 டம்மி டக் பண்ணிட்டே இருங்க. 4 5 6 மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 7 8 9 10. சூப்பர். ரிலாக்ஸ். அப்படியே வஜ்ராசனில் உட்காந்து ஒரு டீப் ப்ரீதிங். மூச்சு எடுக்கிறீங்க, வயிறை டைட் பண்ணுங்க. மூச்சை விடும்போது பட்டுன்னு விட்டுறக்கூடாது. வயிறு இறுக்கமாகவே இருக்கணும். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். மூச்சு உள்ள, வயிறு டக் பண்ணுங்க, மூச்சு வெளியே, ரிலாக்ஸ். இந்த மாதிரி நம்ம மசில்ஸ் அண்ட் மைண்ட் காம் ஆகிற வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அப்புறம் தான் அடுத்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் போயிடலாமா? யா, அப்படியே படுத்துக்கிறோம்.
ஃபுல் பேக் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. கால் ரெண்டும் மடக்கிக்கோங்க. இப்போ கைகளை பக்கவாட்டில் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. கால் ரெண்டும் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதி மட்டும் மேலே தூக்குறோம். மேலே தூக்கிட்டு வயிறை உள்ள எடுக்கணும். மம்மி டம்மி வயிறு இருக்கு இல்லைங்களா, குட்டியாக ஒரு வயிறு இருக்கும், அதை நல்லா உள்ள எடுத்து நம்மளோட யூட்ரஸ் இதெல்லாம் அமுங்கின மாதிரி ஃபீல் ஆகும். நல்ல ஒரு மசாஜும் கொடுக்கலாம் கீழே நோக்கி. ஸோ நம்ம வயிறு மேலே இருக்கு. ஸோ இடுப்பு பகுதியிலேருந்து வயிற்றுக்கு இப்படி கீழே நோக்கி அந்த ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. நல்லா அது சுருங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படியே ரிலாக்ஸ். ஸோ மூச்சு எடுக்கிறீங்க, கோர் டக் பண்ணுறீங்க, உள்ளே எடுக்கணும். நல்ல வயிறை உள்ளே எடுங்க. நிதானமான சுவாசம். கோர் டக் பண்ணியே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். 1, ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் இட். ஸ்குவீஸ். பெல்விக்கெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இறுக்கமாக வச்சுக்கணும். பெல்விக்கெல்லாம் க்ளோஸ் ஆகணும் இல்லையா, இடுப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ரிலாக்ஸ். 2, ஸ்குவீஸ். பெல்விக் கான்ட்ராக்ட், பட்டெல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி தையெல்லாம் ஸ்ட்ராங்காக வைங்க. ரிலாக்ஸ். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாளே அவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும், கொஞ்சம் நிமிஷத்துலேயே ஃபீல் பண்ண முடியும். இதை மறுபடியும் ஸ்ட்ரென்த் எடுக்கணும்னா ஒரு 10 நாள் 15 நாள்லேயே இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈஸி தான். காமாக பண்ணுங்க. ரொம்ப ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் மசில்ஸோடைய பழைய நிலைமைக்கு சீக்கிரமாகவே ஈஸிங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் சீக்கிரமாக மசில்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 6 மாதம் 1 வருஷம்லாம் டைம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் பழக்க வழக்கம் ஃபுல்லாக மாறிடும். அந்த 1 வருஷத்துக்கான பழக்க வழக்கம் தான் உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்தன் ஆர் பாடியோடைய ஃபேட் டெபாசிட்ஸ் எல்லாமே அப்படிதான் நடக்குது. யூஸ்வலாக அப்படிதான். ஸோ ஒரு 10-15 நாள் நல்ல ரெக்கவரி டைம் கொடுத்துட்டு எக்ஸசைஸை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் 4, continue practice, don't give up, relax. 6, 7, 8, 9 and 10. Wow. Relax. Breathe easy. இப்போ நம்ம அப்படியே பிளாக் எடுத்துக்கலாம். கையை நல்லா தோள்பட்டை அளவுக்கு பிளாக் ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக ஹிப்பை ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ காலை மட்டும் கொண்டு வந்து எவ்வளோ க்ளோஸாக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக எடுத்துவீங்க. 1, 2. ஸோ மூச்சு எடுக்கிறீங்க, கால் க்ளோஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் கீழே வைக்கிறீங்க. 3, 4. வயிறை டைட் பண்ணி வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10. ஒரு 10 ஸ்ட்ரெச் 3 செட்டாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் எனர்ஜியே இல்லைன்னு படுத்துடாதீங்க. கொஞ்சமாக எனர்ஜி வர வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியாக டம்மியை டேக் பண்ணிடலாம். நல்லா ப்ரீத் ஈஸி. வெல் டன். இப்போ இந்த பிளாக் எடுத்து ஒரு சைடு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கால் ஒரு கையை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த கால் கையை மட்டும் நம்ம நீட்டி எடுக்க போகிறோம். ஹோல்ட் இட். ஸோ 1. இப்போ ரைட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8. மூச்சை எடுக்கிறீங்க, நல்லா கை காலை விரிக்கிறீங்க, மூச்சை விடும்போது சேர்த்துறீங்க. 9. இந்த மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. 10. மூச்சோட சேர்ந்து பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும். அண்ட் மசில்ஸோட காம்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுவாசம் தான். விட்டுட்டு சுவாசத்தை நிறுத்தி கிரன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா மறுபடியும் வீக்கன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த சைடு ஹோல்ட் இட். கையை ரெண்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஷோல்டர் எல்லாம் வச்சுக்கோங்க. பிளாக் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த கோரை டேக்கா வச்சுக்கிறோம். லெஃப்ட் கால் கையை மட்டும் விரிக்கிறோம். 1. மூச்சை உள்ள எடுக்கிறீங்க, விரிச்சுக்கிறீங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8,
9, 10. சூப்பர், வெரி குட். பிரீத் ஈஸி. இப்போ ஆல்டர்னேட்டிவா பண்ணலாம். கால் இப்படி நல்லா தூக்கி வச்சுக்கோங்க, ஷோல்டர் லெவல். இப்போ ஆல்டர்னேட் பண்ணுவோம். 1. இப்போ ஆப்போசிட் கை, ஆப்போசிட் கால், ஆப்போசிட் கை. இப்போ நான் லெஃப்ட் லெக் எடுக்கிறேன், ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சு உள்ள மூச்சு வெளியே. இப்போ அதே மாதிரி மூச்சு உள்ள மூச்சு வெளியே. 10 ரவுண்ட் பண்ணலாமா? 1, 2 சைடும், 2, 3, 4, 5, 6, 7, கவனம் இருக்கட்டும், 8, 9, 10. வாவ் பா, சும்மா இருக்கிற வரைக்கே நல்ல எஃபெக்ட் இருக்குன்னா நிஜமா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டயாஸ்டிஸ் ரெக்டைங்கிறது நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கவலையே வேண்டாங்க, இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த ரெக்டஸ் மசில்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனேவே இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை கொஞ்சம் டேக்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ஹெல்ப் பண்ணும். கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான். டெய்லியும் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூ கேன் tack your tummy and slowly regain the strength. abs எல்லாத்துக்கும் இருக்கு. abs இல்லாத உடம்பே கிடையாது. 6 packs வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கா இருக்குங்கிறது தான் இங்க கன்சர்ன் பண்ணி ஹாப்பியா இந்த மசில்ஸை பார்த்துப்போம். பை ரெகுலர் எக்ஸசைசிங், யோகா, ஹோலிஸ்டிக் லைஃப், ஹோலிஸ்டிக் வே ஆஃப் லிவிங். அதுலேயும் முக்கியமாக யோகா பயிற்சி. ஏன்னா மைண்டையும் காம் பண்ணுது, உடம்பையும் ஸ்பெசிஃபிக்காகவும் டார்கெட் பண்ணுது, ஓவராலும் டார்கெட் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தினசரி பண்ணுங்க. தினசரி நாங்கள் உங்களுக்காக வீடியோ அனுப்பிச்சிட்டே இருக்கோம். மறக்க வேண்டாம், பயிற்சி பண்ணுறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கணும். 10 நிமிஷம்னாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க, அரை மணி நேரம்னாலும் பண்ணுங்க. இட் இஸ் யோர் டைம், வேல்யூபிள் டைம், வேல்யூ யுவர் செல்ஃப். குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, தவற வேண்டாம். மம்மி தானே, சின்ன வயசுலேயே குழந்தைய பக்கத்தில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இன்பில்ட்டாவே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்கங்க. ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடுவோம், ரைட்? ஸோ ஜாலியாக பண்ணணும், ஃபோர்ஸ்டாக இல்லை, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. டேக் கேர், see you in the next video.